அவர் வந்துட்டாலே கூட்டம் வந்துடும் சொன்னது உண்மையா? டிஜிபி அலுவலகத்துக்கு அவர் ஒத்தாளா வந்துட்டு போனாருங்கிறது உண்மையா? எது உண்மை? அப்புறம் அவருக்கு பின்னாடி கூட்டம் இருக்குன்னு சொல்றது உண்மையா பொய்யா? பொன்ராஜ் யாருன்னே அவர் தெரியும். இல்ல, அவர் கடுமையாக தாவேக்காவை சாடி பேசுறாரு, விஜயை சாடி பேசுறாரு. விஜய் யாரு தாவேக்காவை எதிர்த்தாலும் போனது? இப்ப சங்கீதா மீது நடந்த தனிமனித தாக்குதலுக்கு ஆபாச அர்ச்சனைக்கு விஜய் துணை இருந்தார்னு தானே அர்த்தம். அங்கே துணை போயிட்டு போறவன்ட்ட பூரா 5 கோடி ரூபா கேட்குறாங்க தெரியுமா? உங்களுக்கு சீட்டு கேட்குறாங்க. ஏன் வந்து வேட்பாளர் நேர்காணல் வந்து முதல் நாள் நடத்தினாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நடத்தினாங்க, அப்புறம் ஒழிப்பிட்டாங்க பத்தியில. இப்போ கூட அவங்கனால வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதில் இருக்கிற குழப்பத்துக்கு தான் பழியை தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தானே எல்லாமே இருக்கு. அப்புறம் எதுக்கு திமுக மேல குற்றச்சாட்டு சொல்ற? சேகர் பாபு எங்களை மிரட்டுகிறாருங்கிற. அப்ப நீ பயந்து ஓடுற இடத்துல தான் இருக்கேன்னு ஒத்துக்கிறியாப்ப? உனக்கு நீ ஒருத்தல் அரசியல் ஒத்துக்கிறியாப்ப? உனக்கு தில்லு இல்லைன்னு ஒத்துக்கிறியா? திமுக கோட்டையில போய் விஜய கோட்டையை நிறுத்துறாங்கன்னா பெரம்பூர்ல வச்சு அவரை தோக்கடிக்கிறது. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்தித்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் தகாத வார்த்தைகளால், சொல்லக்கூடாத வார்த்தைகளால் தாவேக்காவை சார்ந்த பெண் நிர்வாகிகளை விமர்சனம் பண்ணியிருந்தார். அது அவர் அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் பேசிட்டாரு. அதற்காக அவர் ஒரு ஏபிபி சேனல்லையும் ஏபிபி நாடு சேனல்லையும் பேசிய போது நான் இதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவர் குறிப்பாக என்ன சொல்றாரு? எனக்கு என்னுடைய கணவனை விட, அப்பாவை விட, எல்லாத்தையும் விட விஜய் தான் எனக்கு முக்கியம்னு சொல்ற பெண்கள் நான் இப்படி தான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமா அவர் பேசியிருந்தார். இப்போ அதை கண்டிச்சு தாவேக்கா தரப்புல மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு நேரில் சென்று ஒரு 5 நிமிட சந்திப்பெல்லாம் நடந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு அவருடைய புகாரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்துருக்காங்க பொன்ராஜ் மேல. பொன்ராஜ் இறுதியாக மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இன்னும் மிரட்டல்கள்லாம் ஃபோன் வாயிலா தொடர்ந்தா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி இந்த சம்பவத்தை பார்க்குறீங்க? பொன்ராஜ் போன்ற ஒரு பண்பாளர்கள் சமூகம் வந்து சீர்கிடக்கூடாது என்பதற்காக அப்துல் கலாமினுடைய கனவை சுமந்து கொண்டு இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சான்றோனாக இருக்கக்கூடியவர். அவர் யாரையுமே கீழ்த்தரமான விமர்சனங்களை வந்து செய்பவர் கிடையாது. அப்படிப்பட்ட அவரையே இப்படி பேச வச்சிருக்கிறாங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் அப்படி பேசவே மாட்டாரு. நான் விஜய்க்கு தங்கச்சியாகவும் இருப்பேன், பொண்டாட்டியாகவும் இருப்பேன்னு சொன்னா நீ ஒழுக்கக்கேடா இருக்கேன்னு அர்த்தங்கிறத தான் அவர் சொல்றாரு. அவர் வந்து தவறா சொன்னார்னு நான் சொல்ல முடியாது. இப்படி பேசுகிறவர்களுடைய நன்னடத்தை குறித்து எனக்கு வந்து ரொம்ப அச்சமா இருக்குன்னு தான் அவர் சொல்றாரு. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. அந்த விலைமகள் மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதற்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னு இவங்க கொந்தளிக்கிறாங்க. ஆனா இது கொந்தளிப்பதற்கான யோக்கியதை முதல்ல உனக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விஜயனுடைய சொந்த மனைவி அவரோட பிரிந்து வாழ்வதற்காக ஒரு விவகாரத்துக்கு கூறுகிற குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் அவங்க வந்து ஒரு மனு போட்டாங்கிற உடனே அதே டிவிகேவினுடைய ஐடி விங் சார்ந்தவர்கள் சங்கீதாவை ஒரு ஐட்டம்னு சொன்னாங்களா? சொல்லலையா? கொண்டாட்டிய தள்ளி வச்சுட்டு ஒரு திரைப்பட நடிகையோடு சேர்ந்து வாழ்கிறார் இவரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க சொன்னதற்கு பின்பு, திருமணம் தாண்டிய பந்தத்தில் அவர் இருக்கிறாரு என்று சொன்னதற்கு பின்பு அவரு சொல்றாரு இது ஒர்த்தே இல்லை அப்படின்னாரா இல்லையா? அவருடைய மனைவி குறித்து ஒரு ஒர்த்தே இல்லை அப்படின்னாரு. இவன் எவ்வளவு கேவலமாக விமர்சித்தார்கள் இவர்கள்லாம். இல்ல, தன் சார்ந்து இல்ல தன் மீது அவதூறுகள் வருது, தன் மீது விமர்சனங்கள் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் விஜய் ரியாக்ட் ஆக மாட்டாரு. ஆனால் தன்னோடு இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளை குறித்து, தன் கட்சி நிர்வாகிகளை குறித்து யாராவது பேசினா அதுக்கு களத்துக்கு போயிருக்காரு, டிஜிபி அலுவலகம் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. தன்னோடு 28 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கே உரிய மரியாதை கொடுக்காதவரு நியாயமான என்ன செய்யணும்? என்னுடைய குடும்ப விவகாரம், நாங்கள் தனித்து வந்து நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம், இன்னைக்கு பிரிந்து இருக்க போறோம். எங்களுடைய தனிப்பட்ட விவகாரத்தில் தாவேக்காவினுடைய தொண்டர்கள் யாருமே ஆபாச அர்ச்சனைகளை செய்யக்கூடாது, அசிங்கமாக எழுதக்கூடாது, அவருடைய தனிப்பட்ட கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும்னு ஒரு அறிக்கை விட்டாரா? ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரா? எதுவுமே சொல்லலைல. அப்போ அவர் அனுமதித்தாருன்னு அர்த்தம். இப்போ சங்கீதா மீது நடந்த தனிமனித தாக்குதலுக்கு ஆபாச அர்ச்சனைக்கு விஜய் துணை இருந்தார்னு தான் அர்த்தம். அங்கே துணை போயிட்டு
யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து வந்து தப்பா பேசின ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவர் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு போனார். நேற்று கூட்டம் வரல, வர்ற வழியில எல்லாம் அவருக்கு ஏன் நெரிசல் வரல, அவருக்கு ஏன் ஸ்தம்பிக்கல? டிஜிபி அலுவலகத்துக்கு போற வழியில வந்து ஸ்தம்பிக்கணும்னு நியாயமா அவருக்கு ஏன் ஸ்தம்பிக்கல எதுவுமே? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே, அவர் வர்ற வழியில இருக்கிற எல்லாருமே வெளியூர் போயிட்டாங்களா? இந்த பொங்கல் விடுமுறைக்கு மொத்தமா 15 லட்சம் பேர் ஊரை காலி இல்ல பண்றாங்க. விஜய் வராருன்னு சொன்னா கூட்டம் வரும்ல. அப்ப செட்டிங் பண்ணி தானே கூப்பிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து யார்கிட்டையும் சொல்லாம நல்ல கண்ணு மறைவுக்கு அஞ்சலி செலுத்த போனா கூட்டம் வராது. அவர் யார்கிட்டையும் சொல்லாம திருவான்மியூரினுடைய திருமண விழாவிற்கு ஜோடியா போய் திரிஷா கூட இறங்கினாலும் எந்த சிக்கல் வராது. டிஜிபி அலுவலகத்துக்கு தனிப்பட்ட முறையில் போய் புகார் கொடுக்க போனாலும் கூட்டம் வராது. செட்டிங் பண்ணி 3 மாவட்டத்துக்கு ஆள் அனுப்பி, வாகனம் அனுப்பி, எல்லாரையும் செட்டிங் பண்ணி வரவழைச்சு 7 மணி நேரம் தாமதமாக்கி ஒரு சின்ன கிரவுண்டுக்குள்ள நெரிசலை ஏற்படுத்தினா தான் கூட்டம் வருங்கிறது இப்ப புரியுதா? அப்ப திட்டம் போட்டு தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். விஜய் வந்து அவர் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம்னு ஒரு சீனை போட்டுக்கிட்டே தெரியுறாங்கல்ல. அவங்களுக்காகத்தான் இதை சொல்றேன் நான். இது திட்டமிட்ட ஒரு பொய். அது அப்படி யாருக்குமே நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே அவ்வளவு விஜய் ரசிகர்களா? ஒரு சிறு கூட்டம் தானங்க அது. ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில அல்லது பொதுமக்களின் எண்ணிக்கையில விஜயினுடைய ஆதரவாளர்கள் என்கிற கூட்டம் வந்து சிறு கூட்டம் தானே அது. அதை இவ்வளவு பிரம்மாண்டப்படுத்துறீங்க நீங்க. ஒரு போலீஸ் பெர்மிஷன் வாங்குற விஷயத்துல, ஒரு தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்குற விஷயத்துல ஏற்கனவே என்ன சட்ட நடவடிக்கை இருக்கோ அதுக்கு தக்கனதானே போய் நீங்க மனு கொடுக்க முடியும். போலீஸ் பெர்மிஷன் வாங்குற ஒரு இடத்துல இப்ப முழுக்க எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து விட்டது. இப்போ திமுக காரன் வந்து கார்ல வந்து 50,000 ரூபாய்க்கு பதிலாக 51,000 ரூபாய் கொண்டு போனா கூட தான் பிடிப்பான். நீங்கள் நானும் மாடு சந்தைக்கு மாடு வாங்க போறவன், ஆட்டுக்குட்டி வாங்க போறவன், காய்கறி கடைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போறவனையெல்லாம் பிடிக்கிறாங்களா பிடிக்கலையா? மாங்காய் வியாபாரியெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எல்லிஸ் ரோட்டில் ஒரு கேமரா வாங்கணும் ஒரு நண்பர் என்னை கூட்டிட்டு போனாரு. அவர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா எல்லா கேமராவுமே ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாயை தொடும். மினிமம் கேமரா உங்களுக்கு தெரியும். அவர் 70,000 ரூபாய் வச்சுக்கிட்டு பதட்டத்திலே இருக்கிறாரு. திருடிட்டு வந்த காசு மாதிரியே பிடிச்சிருவாங்களோன்னு போறாரு. அப்ப சாமானியர்களை பிடிக்கிறான்ல, எல்லாரையுமே பிடிக்கிறான்ல. அப்ப தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எல்லாரும் தானே வந்து பொருத்த முடியவர்களா இருக்கும். எல்லாரும் தானே பாதிக்கப்படுறான். இல்ல இன்னைக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்க வேண்டிய அனுமதிய நீ வேணும்னே போய் திடீர்னு போய் நாளைக்கு எனக்கு கொடுங்கன்னா எப்படி கொடுப்பான்? தாவேகா ஆட்சிக்கு வந்தா கூட அதை செய்ய முடியாது இல்லைங்க. அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், அவங்க சந்தோஷப்படுறதா சொல்றேன். வில்லிவாக்கத்துல அலுவலகம் இருக்கு, தவைக்கு அலுவலகம் இருக்கு. அது இன்றைக்கு அந்த அலுவலகத்தை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க, அது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சேகர் பாபு தான். அப்ப தேர்தல் ஆணையத்தை இயக்குறது சேகர் பாபுவா? சேகர் பாபுங்கிற ஒரு தேர்தல் ஆணையரா எப்போ பொறுப்பேற்றுக் கொண்டார் சொல்லுங்க? அவர் அறநிலையத்துறை அமைச்சர். இப்போ வந்து அவருக்கு வந்து எந்த அதிகாரமுமே கிடையாது. இப்ப காபந்து சர்க்கார் தான் அதுக்கு பேரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு முழு கட்டுப்பாடும் தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் வந்துருச்சு. தேசிய கொடியை வந்து தன்னுடைய காரிலே பொருத்தி கொண்டு முதலமைச்சர் போக முடியாது. கலட்டிட்டாங்க இல்ல. அப்ப அதுவே முடியாதுங்கிறப்ப அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, என்ன உத்தரவு போட முடியும்? இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஏன் நீ அலுவலகம் போடுற? முதல்ல அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? தேர்தல் அலுவலகம் எங்கே போடுவ? அங்கே போடுற அவங்க வந்து இந்த இடத்துல நீங்க போடக்கூடாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. தனியார் மண்டபத்தில் எல்லாருமே தேர்தல் அலுவலகம் போடுவாங்க. வேறு சில இடங்களை அவங்க பிடிப்பாங்க. இன்னைக்கு வேட்பாளர் அறிவிப்பு, தாவேகா வேட்பாளர் அறிவிப்பு இருந்தது. அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. காரணம் அதுக்கும் காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ காவல்துறையிட்ட தான் லிஸ்ட் இருக்கா? வேட்பாளர் லிஸ்ட் இருக்கா? இது என்ன பேச்சுதான்? சரி, நான் என்ன கேட்கிறேன், தொடர்ந்து ஸ்டார் ஹோட்டல்லே கூட்டம் போடுறிய, கட்சியை வந்து பொதுமக்களுக்காக நடத்துறியா, யாருக்காக நடத்துற? நீ யோசிச்சு பாருங்க. பிசினஸ் மீட்டிங் இருக்கு, லயன்ஸ் கிளப் மீட்டிங் இருக்கு, ரோட்டரி கிளப் மீட்டிங் இருக்கு, ஸ்டார் ஹோட்டல்ல போடுறாங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு கம்பெனி மீட்டிங் இருக்கு, அது ஸ்டார் ஹோட்டல்ல போடுறாங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கிற முடியும். தேர்தல் அரசியல் எல்லாருக்குமானதானங்க. தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை எங்கெங்க அறிவிப்பாங்க சொல்லுங்க? வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள் எப்படி நடத்துவாங்க? வேட்பாளர்களை எங்கே அறிவிப்பாங்க? எல்லாமே நீ ஸ்டார் ஹோட்டல் நடத்து. நீ வந்து 41 பேர் செத்து போனாலும் துக்க அனுஷ்டிக்கிறத ஸ்டார் ஹோட்டல்லையோ அதெல்லாம் நீ அனுபவிக்கிற. ரூம் போட்டு ஒருத்தன் வந்து அழுவானாங்க எங்கேயாவது? ரூம் போட்டு வந்து வந்து சீன் ரெடி பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரூம் போட்டு அழுதாரா இல்லையா அவரு? ஸ்டார்ட் கேமரா மட்டும் தானே இல்லை, ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா அழுவாங்கல்ல உடனே. சினிமால கட் அப்படின்னா நிப்பாட்டிடுவாங்கல்ல. சினிமா ஷூட்டிங் தான் இன்னும் நடத்திட்டு இருக்காரு விஜய். நான் கேட்கிறேன்,
தலைவர்கள் எல்லாம் நடிகரானதுனால இன்னைக்கு ஒரு நடிகர் ஒரு தலைவனா இன்னைக்கு வந்திருக்காரு. ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. அது அப்துல் ரஹ்மான் கவிதை. நாஞ்சில் சம்பத் சொன்னார்னு சொல்லாதீங்க. இந்த நாட்டிலே தலைவர்கள் எல்லாம் நடிகர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் சில நடிகர்கள் தங்களை தலைவர்களாக கருதிக் கொள்கிறார்கள் அப்படின்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? தலைவர்கள் பூரா நடிகரா இருந்தா ஏன் நடிகர் தலைவராக கூடாதா அப்படின்னு கேட்கறதுக்கான நியாயமாக அதை சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, பொது வாழ்க்கைக்கு விஜய் வரக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்லல. பொது வாழ்க்கையினுடைய கண்ணியத்தை நீங்கள் எப்பொழுதாவது காப்பாற்றி இருக்கிறீர்களா? ஒரு காவல்துறை அனுமதி வாங்குற விஷயமா இருக்கட்டும், ஒரு தேர்தல் அலுவலகம் போடுகிற விஷயமா இருக்கட்டும், எதிலாவது ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எப்பயாவது ஃபாலோ பண்ணிருக்கியா? எல்லாத்துலயுமே அத்துமீறல். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்க வேண்டிய அனுமதியா நீ முதல் நான் போய் கேட்ப உடனே தடுத்து விட்டார்கள் அப்படின்னா, இதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த தமிழ்நாடு அரசு தான், திமுக தான் காரணம். எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னா இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? இது இப்போ தாவேக்காக தொடங்குவதற்கு திமுக தான் காரணம் சொல்லுவியா? எப்படி சொல்லுவேன்னு கேட்கிறேன். எல்லாத்துக்கும் திமுக காரணம். என்ன நான் நினைக்கிறேன்னா, இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறவருடைய டயலாக்குடைய ரிசல்ட் என்னவா இருக்க போகுதுன்னா, நாங்க ஜெயிச்சிருப்போம், திமுகனால தான் ஜெயிக்கல. அவங்க தான் இந்த மாதிரி எங்களை தடை விதிக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்றாங்களே. ஏன்னா இன்னும் 1 மாத காலத்துக்குள்ள இந்த நீலச்சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும்ன்ற மாதிரி வரப்போகுது கதை. சோழி முடிய போகுது. ஒண்ணுமே ஆக போறதில்ல. அவர் திரும்ப சினிமாக்கு நடிக்க போறாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்பயே வந்து மைண்ட் செட் பண்றாங்க. நாளைக்கு பிரச்சாரத்தை தொடங்குறாரு. நாளைக்கு பெரம்பூர்ல இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குறாருன்னு அனுமதி வாங்கிட்டோம்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. இப்ப மட்டும் ஏன் வந்து யாரும் தடுக்கல அவர? அனுமதி வாங்கிட்டோம்ங்கிறாருங்கய்யா. எப்பவும் வழக்கமா தடுப்பாங்கல்ல அவங்க, வளர்ச்சியை தடுப்பாங்கல்ல. இப்ப எப்படி அனுமதி வாங்குனாங்க? கரூருக்கு போனா கூட்டம் வந்துரும். கரூர் போலீஸ் தடுக்குது. மாமல்லபுரம் போலீஸ் தான் எங்களுக்கு அனுமதி குடுக்குதுன்னு சொல்றாங்களே, அது என்ன வகையானதுன்னு தெரியலையே. இதுலயும் தேர்தல் ஆணையம் வந்து அறிவுறுத்தல் குடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன டைமுக்கு வந்துரணும். பெரம்பூர்ல சொன்ன டைம் நீங்க வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல தானே அனுமதி கிடைச்சிருக்கு. இப்ப அனுமதி கிடைக்கலன்னா அதுக்கு திமுக காரணம், கிடைச்சா தேர்தல் ஆணையம் காரணமா? என்னங்கடா ஒரு லாஜிக் வேணாமா பேசுறதுல? தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல தானே எல்லாமே இருக்கு. அப்புறம் எதுக்கு திமுக மேல குற்றச்சாட்டு சொல்ற? சேகர் பாபு எங்களை மிரட்டுகிறாருங்கிற. சரி ரைட்டு, ஒரு வேளை வந்து ஒரு பேச்சுக்காக ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மிரட்டுறான்னு சொல்லுங்க. அப்ப நீ வந்து அதுக்கு பயப்படுற இடத்துல இருக்கியா? அவர் மிரட்டுறாருன்னா அவர் பெரிய தாதா மிரட்டிட்டாரு உன்னைய. அப்ப நீ பயந்து ஓடுற இடத்துல தான் இருக்கேன்னு ஒத்துக்கிறியாப்ப? உனக்கு நீ ஒருத்தல் அரசியல் ஒத்துக்கிறியாப்ப? உனக்கு தில்லு இல்லைன்னு ஒத்துக்கிறியா? தெனாவட்டு இல்லைன்னு ஒத்துக்கிறியா? உன்னால எதிர்கொள்ள முடியலன்னு அர்த்தம். நீ ஒப்புக்கொள்றதா தானே அர்த்தம். அவர் எப்படி உங்களை மிரட்ட முடியும்? உங்கள்கிட்ட தான் இளைஞர் படை இருக்கு. போராட்டம் பூரா உங்களுக்கு பெரும் கூட்டம் இருக்கு. தமிழ்நாட்டை நீங்க தான் ஆள போறீங்க. அடுத்த ஆளுங்கட்சி நீங்க தானே மைண்ட் செட் பண்றீங்க எல்லாத்தையும். அப்புறம் எப்படி உங்களை பார்த்து சேகர் பாபு மிரட்ட முடியும்? அப்போ உங்கள்கிட்ட ஆள் கம்மிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? எப்போ மிரட்டுவாங்க நீ யோசிச்சு பாருங்க. ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட 50 பேர் வர்றாங்கன்னு வச்சுங்க. இன்னொருத்தன் 5 பேர் இருக்காங்கன்னா மைனாரிட்டி மெஜாரிட்டி தானே. மைனாரிட்டி தானே மிரட்ட முடியும். மெஜாரிட்டியை மிரட்ட முடியுமா? மிரட்ட முடியாதுல்ல. அப்ப நாங்க சிறு கூட்டம் என்பதை ஆதவர்ஜுனா ஒப்புக்கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நானே அதுக்கு அர்த்தம் வேற என்ன இருக்கு? அப்ப எங்களை மிரட்டுறாங்கன்னா எங்கிட்ட இருக்கிற கூட்டம் பத்தலைன்னு அர்த்தம். கூட்டம் இருந்தா உங்களை மிரட்ட முடியாது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்ல 13 தொகுதிகளை நாங்க கைப்பற்ற போறோம். தாவேக்கா ஜெயிக்க போகுது. இன்க்ளூடிங் பெரம்பூர்ல வந்து விஜயனுடைய முகத்துக்காக வாக்குகள் வந்து குவிய போகுதுன்னு சொல்றாங்க. இது பெரம்பூர் மக்களை அவமானப்படுத்துற முயற்சி இல்லையா? விஜய் முகம் அவ்வளவு பலபலன்னு இருக்குமா அப்படியே பாக்குறதுக்கு? ஏங்க, முகத்துக்காக ஓட்டு போடணும்னா கமலஹாசன் ஓட்டு போட்டாங்களா? கோயம்புத்தூர்ல வானதி சீனியர்ஸ் தானே ஓட்டு போட்டாங்க. அவர் தோற்று தானே போனாரு. சரத்குமார் ஏன் அல்லாடுறாரு இங்கே எங்கேயும்? பாஜகவில் போனாரு. அவர் வந்து சினிமா நடிகர் கிடையாதா? அவருக்கு முக வசீகரங்கள்லாம் கிடையாதா? எத்தனையோ பேர் வந்திருக்காங்களே. சினிமா நடிகனாக இருப்பதனாலேயே முக வசீகரத்துக்காகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து எழுதி கொடுத்துருவாங்களா இவருக்கு? டெபாசிட் வாங்குவாங்களா? மூல நான் என்ன கேட்குறேன்னா, நீ வந்து சென்னையில் இருக்கிற எல்லா தொகுதியிலுமே நெல்லு. நீ எத்தனை தொகுதியில டெபாசிட் வாங்க அதை சொல்லுமா? கட்டுத்தொகையை வந்து கையை விட்டு போகுமா போகாதா? உன் நிலைமை என்ன ஆக போகுது? அரசியல்ல நீ யாரு? பெரம்பூர் மக்களுக்கும் விஜய்க்கும் என்னங்க தொடர்பு? நான் ரொம்ப பிராக்டிக்கலா கேட்குறேன். சேகர் பாபு வீட்டு வாசல்ல டெய்லி 100 பேர் நிற்கிறான். உதவிகள் கேட்டு, நல்லது கெட்டது, கல்யாணத்துக்கு வாங்க, காது குத்துக்கு வாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு வேலை இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்கு வாசல்ல போய் நிற்கிறான்ல. அப்போ அந்த மக்களினுடைய நம்பகத்தன்மைக்குரியவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறனால அவர் வாசல்ல நிற்கிறான். ஒவ்வொரு அரசியலும் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் இந்த மாதிரியான மக்களோட ஒரு அணுகுமுறை இருக்குல்ல. எத்தனை சாமானிய மக்களோட விஜய் உரையாடி இருக்கிறார்.
சொல்லுங்க. நீங்க போய் நாளைக்கு போய் மனு கொடுக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏவே ஆயிட்டாரு, ஒரு பிரச்சனை, இவரை பார்க்க அனுமதிப்பாங்களா? பெரம்பூர் மக்கள் சிந்திப்பாங்க, சிந்திக்க மாட்டானா? ஒரு எம்எல்ஏ எதுக்குங்க? நீங்க சாதாரணமா பாருங்களேன், தென் மாவட்டங்கள்ல எல்லா ஊர்கள்லயுமே உள்ளதுதான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரன்றாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வருவேன். இருங்க, அதெல்லாம் வரமாட்டாங்கங்க. கட்சியினுடைய ஒரு சின்ன ஒரு பிரதிநிதியா இருப்பான், கிளை செயலாளர் இருப்பான். அவன் வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கும் போது கட்சிக்காரன் பேரை எல்லாரும் பேரையும் போட்டு அடிப்பான், தெரியுமா உங்களுக்கு? நடக்கிறது சமூக நலக்கூடத்தில் நடத்துவான், சின்ன மண்டபத்தில் நடத்துவான். ஆனா எல்லா அமைச்சர் பேரையும் போட்டு வச்சிருப்பான். நம்ம பேரை போட்டுட்டாங்கிறதுக்காக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க அந்த கல்யாணத்துக்கு போறாங்களா போலையா? அப்ப ஒரு அரசியலில் வந்து ஒரு உயர் அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கும் தொண்டர்களுக்கு இடையில ஒரு உறவு பாலம் இருக்கணும்ல. தாவேகாங்கிற கட்சிக்கும் அந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கும், தலைமைக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஒரு உறவு பாலம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதை அவங்க வெடி வச்சு தகர்க்கிறாங்கல்ல தினசரி, அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. முதல் நாள் போய் துண்டு போட்டதோட சரிங்க, பல பேர் திரும்ப அவரை பார்க்க முடியாதுங்க. அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியுமாங்க? யார் மூலமாவது அவர் பார்க்குறாரு, இந்த விஷயத்தை கேட்குறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது உத்தரவாதம் சொல்ல முடியுமா? தலைமைக்கும் இதுக்கு வந்து தொடர்பு வேணும்ல. எப்படி பெரம்பூர் மக்கள் ஓட்டு போடுவாங்க? அணைய சினிமா பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட்டுங்க. காதலுக்கு மரியாதை மாதிரி ஒரு படத்தை வந்து 4 முறை பார்க்கலாம். விஜயை பார்க்க முடியுமா? ஒரு முறையாவது பார்க்க முடியுமா? நேற்று எளிமையான முறையில தான் டிஜிபி அலுவலகம் வந்தாரு. அவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்றப்போ அவரு தன்னை முன்னிறுத்திக்கிறாருல்ல. அதாங்க. அப்ப எது உண்மைன்னு நான் கேட்குறேன். அவர் வந்துட்டாலே கூட்டம் வந்துரும்னு சொன்னது உண்மையா? டிஜிபி அலுவலகத்துக்கு அவர் ஒத்தாளா வந்துட்டு போனாருங்கிறது உண்மையா? எது உண்மை? அப்புறம் அவருக்கு பின்னாடி கூட்டம் இருக்குன்னு சொல்றது உண்மையா பொய்யா? இப்போ செட்டிங் பண்ணி நீ இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிறது ஒத்துக்க முடியல. திட்டமிட்டு தான் கூட்டம் திரட்டப்படுகிறது. இயல்பாக விஜய்க்கு அப்படி ஒரு கூட்டமே இல்லை. இது ஒப்புக்கொண்டாங்கன்னு நமக்கு பிரச்சனை இல்லை. எதை நம்பிக்கை ஓட்டு போடுவாங்க? சந்திக்க முடியுமா முதல்ல? இல்ல, இந்த பொன்ராஜ் விவகாரத்திலேயே நிறைய நீங்க சொன்னது போல வந்து நிறைய குற்றச்சாட்டு, விமர்சனங்கள் அவர் கட்சியின் மீது, அவர் மீது முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் ரியாக்ட் ஆகாத விஜய் பொன்ராஜ் விஷயத்துல ரியாக்ட் ஆகிறாருல்ல. அப்ப அதனுடைய பின்புலம் என்ன? அறியாமை தான். வேற என்ன பின்புலம் இருக்குதுல? முதல்ல பொன்ராஜ் யாருன்னே அவர் தெரியலையே. நீ அது ஒண்ணு கவனிச்சலா? திமுக ஆதரவாளர்னு. அதுவே பொய்யில. அவர் திமுகவை எத்தனை முறை விமர்சனம் செய்திருக்கிறாரு. அவர் திமுக ஆதரவாளரே கிடையாதுங்க. அதுவே தவறான கருத்துல. ஏங்க, அவர் ஏற்கனவே மக்கள் நீதி மையத்தில் மாநில துணைத் தலைவராக இருந்தாரு. அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகராக அவர் இருந்திருக்கிறாரு. அவருக்குன்னு தனித்துவம் இருக்குல்லங்க. அவரை நீங்க எப்படி நீங்க வந்து திமுக ஆதரவாளர்ங்கிற பட்டியலுக்குள்ள எப்படி சொல்றீங்க? அதீத திமுக ஆதரவாளர் அப்படின்னா என்னங்க இது? அப்ப அவர் யாருன்னே தெரியல உனக்கு. பொன்ராஜ்ங்கிறவர் அப்துல் கலாமை யாரெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே பொன்ராஜ்னு ஒருத்தரை அறிந்து வைத்திருக்கிறாங்க. அந்த கௌரவத்தை மதிச்சு தானே கமலஹாசனுக்கு அறிவு இருக்கிறதுனால தானே மாநில துணைத் தலைவர் அவர் வச்சிருந்தாரு கொஞ்ச நாள். இவர் தான் வேணாட்டு விட்டாரு. அந்த கௌரவத்துல தானே அவர் இருந்தாரு. இந்த செக்கு எது செவலிங்க எதுவும் தெரியாதுமாங்கல்ல நாய்க்கு. அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு எதுவுமே தராதரமே தெரியலையே. திமுக ஆதரவாளர்னு அவர் சொல்றதுலயே உனக்கு வந்து அறிவே இல்லைன்னு உனக்கு அர்த்தமாகுது. இல்ல, அவர் கடுமையாக தாவேக்காவை சாடி பேசுறாரு, விஜயை சாடி பேசுறாரு. விஜய் யாரு தாவேக்காவை எதிர்த்தாலும் போன திமுக தாவேக்காவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க சொல்லுங்க? எடப்பாடி கூட தான் தாவேக்காவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏடிஎம்காரங்க எதிர்க்கிறாங்கல்ல. இப்போ செல்லூர் ராஜு வந்து தாவேக்காவை எதிர்க்கிறாரு. அப்போ அவர் திமுக காரரா? திமுகவின் தீவிர ஆதரவாளரா செல்லூர் ராஜு? ஏதாவது ஒரு அர்த்தம் பொருத்தம் இருக்கிறதா? உன்னுடைய கட்சிக்காரன் எவ்வளவு ஆபாசமாக பேசுறாங்கிறதெல்லாம் நீ கண்டிச்சிருக்கியா? நினைக்காது. திமுகவில் ஒரு பேச்சாளர் வந்து ஆபாசமா பேசுறாருன்னா திமுக தலைமை கண்டிக்குதுல. பொன்முடி வந்து ஒரு ஆபாசமான உரையாடல பேசிட்டாரு அப்படிங்கிறப்ப யாரெல்லாம் கண்டிக்கிறாங்க? திமுகவினுடைய முக்கியமான பிரமுகர்கள் கண்டிச்சாங்கல்ல, கண்டிக்கிறாங்கல்ல. நீ கண்டிச்சிருக்கியா? இல்லையே. அப்ப நான் எல்லாரும் மேலேயும் வந்து வாரி குப்பையை போடுவேன், என் மேல யாரும் குப்பையை போடக்கூடாதுங்கிறத அர்த்தம். அதனால விஜய்க்கு வந்து இன்னும் அரசியல் பக்குவமே இல்லை. நிர்வாக ரீதியாக எப்படி அணுகுவது, ஒரு கூட்டம் போடுவது, எப்படி மக்களை சந்திப்பது, அதை எப்படி எளிமைப்படுத்துவது, அதை எப்படி நிர்வாக கட்டமைப்பா மாத்துறது. போறவன்ட்ட பூரா 5 கோடி ரூபா கேட்குறாங்க, தெரியுமா உங்களுக்கு? சீட்டு கேட்குறவன்ட்ட பூரா. ஏன் வந்து வேட்பாளர் நேர்காணல் வந்து முதல் நாள் நடத்தினாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நடத்துறோம்னாங்க, அப்புறம் ஓடிப்பிட்டாங்க பத்தியில. இப்போ கூட அவங்கனால வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதில் இருக்கிற குழப்பத்துக்கு தான் பழியை தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி அனுமதி மறுத்துட்டாங்க. அனுமதி மறுக்கப்பட்டதெல்லாம் பொய்ங்க. வேணும்னே 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியதா. இப்போ நீங்க தக்கல்ல வந்து டிக்கெட் புக் பண்றதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கான்.
நீ இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஏசியில் புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்த நாள் இரவுக்கான பயணத்துக்கு தான் புக் பண்ண முடியும். நான் இன்னைக்கு நைட்டுக்கே நான் வந்து எனக்கு வந்து தக்கல் கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கொடுக்க மாட்டேன். அப்போ வந்து மத்திய அரசாங்கம் எனக்கு எதிராக சதி செய்யணும் நான் சொல்ல முடியுமா? அது ரூல்ஸு. பிஜேபிக்காரன் போனாலும் அதே ரூல்ஸு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணுங்கிற சட்டம் இருந்தால் அனைவருக்கும் பொதுவானதானங்க. திமுக காரனுக்கு அதான சட்டம். அப்போ திமுக சதி செய்யுதுன்னு எப்படி சொல்லுவேன்? அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு நடைமுறை வாழ்க்கைனா என்னன்னு தெரியல. எல்லாமே தகவல்கள் தான் இப்போ வரைக்குமே வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கூட தகவல் தான். அது வந்து ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு செய்தி தொடர்பாளர் ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறாரு? மற்ற கட்சியில எல்லாம் அறிவிக்கிறாங்களா இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு? எல்லா கட்சிக்குமே திமுகவுக்கு ஒரு செய்தி தொடர்பாளர், அதிமுகவுக்கு ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படி இருக்காங்கல்ல. ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களை சொல்வதற்கான ஒரு ஒரு நடைமுறை அங்கே ஏன் இல்லை? எல்லாமே சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது என்று நம்பப்படுகிறது, நினைக்கப்படுகிறதுனே பேசுறாங்களே ஏன்? நாளைக்கும் பிரச்சாரம் வந்து பெரம்பூர்ல தொடங்குது அப்படின்றது அதுவும் தகவல் தான். அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பா தாவேக்கா தரப்புல இருந்து வெளியாகல. அதுவும் அறிவிப்பாகத்தான் தகவல். ஒரு கட்சியை வதந்திகளின் மூலமாகவே கட்டமைச்சிருக்காங்களா? இந்த கட்சி வந்து ஒரு வதந்திகளை உற்பத்தி செய்யற இடமா நான் கேட்கிறேன். எல்லா முறையுமே இப்படி சொல்லப்படுகிறது, நாளைக்கு விஜய் இங்க வருவார் என்று நம்பப்படுகிறது என்று யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. யாரு சொன்னா? யாரோ சொன்னாங்கப்பா அப்படின்னு ஜோக் இருக்குல்ல. அடிச்சு கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாத, என்னடா சொன்னாங்க அதுதான் எனக்கு தெரியலன்னு ஒரு ஜோக் இருக்குல்ல. அதை தானங்க தாவேகா கட்சியினுடைய இதாக நிர்வாக கட்டமைப்பில் வச்சிருக்கான். என்ன சொல்றாங்கன்னே தெரியலையே. இட்டுக்குன்னு போறதுதான் பெரிய கஷ்டமா இருக்குங்கிறாங்க. ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த விதமான கட்டமைப்பு அவன் இல்லை. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்றது வந்து இன்றைக்கு பெரம்பூர்ல அது நிறுவனம் ஆயிருக்கு. குறிப்பாக அதிமுக சார்பில் பாமக தான் போட்டியிடுது. அது திமுகவுக்கு பிரதானமான ஒரு தொகுதி, தொழிற்சங்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் அது இருக்குன்றனால அது திமுக இடதுசாரிகள் கையில அந்த தொகுதி இருக்கு. இப்போ அங்க தாவேக்கா சார்பில் விஜயே போட்டி போடுறாருன்றப்போ அந்த 2வது இடத்துக்கு விஜய் தான் வருவாரு. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக பெரம்பூர் மாறப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? யார் அப்படி செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல. பெரம்பூர்ல போய் போட்டியிடுங்க, திமுக கோட்டையில போய் விஜயை கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னா, கூட இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் வந்து திமுகவினுடைய யாரோ ஒரு புல்லுருவி தான் அந்த ஐடியாவை கொடுத்துருக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க பூராமே திமுக இருந்தவங்க. ஆதவ அர்ஜுனால இருந்து ராஜ்மோகன்ல இருந்து எல்லாருமே திமுகவுக்கு கடந்த காலங்களில் தீவிரமாக பணியாற்றியவங்க. பெரம்பூர்ல வச்சு அவரை தோக்கடிக்கிறதுக்கு எதுவும் பிளான் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சந்தேகமாவே இருக்கு. இல்ல அது அப்படிதானே. திமுக விசஸ் தாவேக்கா தானே போட்டிக்கு கள நிலவரமே இப்படிதானே இருக்க போகுது பெரம்பூர்ல. அப்ப அதிமுகங்கிற கட்சியை கடலுக்கு அடியில போட்டு புதைச்சிட்டாங்களா? அப்ப அதிமுகன்னு ஒரு கட்சி நாங்க பாமக இருக்குன்றனால அது பாமக வந்து வன்னியர் பகுதியிலே இல்லாத கட்சி. பாமகன்னு ஒரு கட்சி இருக்கிறதாக நம்பப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது. பாதி பாமக தானங்க. அப்படி பார்த்தாலும் ராமதாஸ் பாதியை பிரிச்சு வச்சிருக்கிறாரு. சமூக வாக்கு வங்கி எனக்கு வரணுங்கிறதுக்கு அவர் வேலை செய்யறாரு. அவர் சசிகலாவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. பாமகனாலாம் போட்டி கிடையாது. திமுக வந்து பெரம்பூர்ல ஏற்கனவே பல முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சிபிஎம் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அங்கு தொழிற்சங்கம் வலுவான கட்டமைப்பு இருக்கிறது. அப்படின்னா அரசியல் புரிதல் இருந்தால் மட்டும்தான் வந்து சிபிஎம் வெற்றி பெற முடியும். ஒரு தொகுதியில் சிபிஎம் வெற்றி பெறுதுன்னு வச்சுங்களேன், அங்கே நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவர் அரசியல் தெரியாம கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடிடாங்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் அவர் தோற்க போறார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.